புண்ணிய பூமி என்று சொன்னால் இந்தியாவிலே ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு பெருமை உண்டு. நம்முடைய தொண்டை நாட்டிற்கு என்ன பெருமை என்றால், சான்றோர்கள் எல்லாம் அவதாரம் செய்த பூமி எதுவென்றால் நம்முடைய இந்த தொண்டை நன்னாடு. அந்த நாட்டிலே அவதரித்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். பொதுவாக நமக்கு கோயில் என்று சொன்னால் தில்லையை குறிப்பிடுவோம் சைவர்க்கு. வைணவர்களுக்கு திருவரங்கத்தை சொல்வார்கள். நம்முடைய சைவத்தினுடைய உச்சபட்ச கோயில், தேவர்கள் இருக்கக்கூடிய இடம் கைலாயம் என்று சொன்னால், நம்மை போன்ற மனிதர்கள் எல்லாம் தரிசிக்க வேண்டிய இடம் எதுவென்றால் உச்சபட்ச கோயில் சிதம்பரம். அதற்கு தில்லை வனம் என்று பெயர். ஆதி காலத்திலே அதற்கு தில்லை வனம் என்று பெயர். தில்லை மரங்கள் எல்லாம் அதிகமாக இருந்த காரணத்தினால் அதற்கு தில்லை வனம் என்று பெயர். அந்த தில்லை என்பது நமக்கு சிவபெருமானுடைய இந்த மண்ணுலகில் அவர் நடனமாடிய இடம் அந்த தில்லை. அந்த தில்லை என்ற வார்த்தைக்குள்ளே மிகப்பெரிய பொருள் அடங்கி இருக்கிறது. தீ என்று சொன்னால் அது உயிர்மெய் எழுத்து. இத்து என்ற மெய்யெழுத்தும் ஈ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்தால்தான் தீ என்ற ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து உருவாகும். அந்த தீயிலே இத்தை நீக்கிவிட்டு ஈயை கொண்டுமானால், ஈ என்பது அந்த தீயை எடுத்து விட்டால் இல்லை என்று ஒரு பொருள் வரும். தில்லையிலே தீயை எடுத்து விட்டால் ஈயை சேர்ப்போமானால் இல்லை என்று பொருள். இல்லை என்றால் என்ன பொருள் என்றால், தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய இந்த மனித பிறவிகளுக்கு இறுதி நிலை எய்த வேண்டும் என்றால் அது கிடைக்கக்கூடிய இடம் மண்ணுலகிலே தில்லை. அந்த தில்லைதான் இந்த மனித பிறவிக்கு இல்லை. இனி நமக்கு வருகின்ற பிறவிகளெல்லாம் வேண்டாம், பட்டதே போதும் என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட்டோமானால் அந்த தில்லைதான் அதற்குரிய தலமாக விளங்குகிறது. அந்த தில்லையிலே அடுத்த எழுத்து இல். தமிழிலே இல் என்று சொன்னால் வீடு என்று பொருள். தெலுங்கிலே இல்லுன்னுவாங்க, தமிழ்ல இல். நமக்கெல்லாம் எது வீடு? இறைவன் கொடுத்த வீடு. நாம் கட்டியிருக்கக்கூடிய மாட மாளிகைகளோ கோபுரங்களோ நமக்கு உரியவனை அல்ல. இன்றைக்கு நமக்கு உரித்தானதாக இருக்கக்கூடிய வீடு நாளைக்கு இன்னொருவருக்கு சொந்தமாக கூடும். ஆனால் நாம் இந்த உலகிலே இருக்கின்ற வரை நமக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது. அதுதான் இந்த உடல். அந்த தில்லையிலே இல் என்கின்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் இந்த உடலை குறிக்கிறது. அதற்கடுத்து எழுத்து லை. ஆங்கிலத்திலே லைன பொய்யின்னு. அதே பொருள்பட இந்த உடலானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் இந்த உயிருக்கு சொந்தமாக இருக்கும். பிறகு நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு பிறகு இந்த உயிருக்கு இந்த உடல் சொந்தம் இல்லை. அதனால் மூன்றாவது எழுத்து லை. இப்ப தில்லை என்ற வார்த்தைக்குள்ளே எவ்வளவு பொருளை பொதிந்து வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். தில்லைக்கு மேல் வேறு எந்த கோயிலும் கிடையாது. சைவத்திற்கு மேல் வேறு எந்த சமயமும் கிடையாது. சிவனுக்கு மேல் வேறு எந்த தெய்வமும் கிடையாது. அவன்தான் அதிகபட்ச தெய்வம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று திருமூலர் சொல்வார். அவனுக்கு இணையாக இன்னொருவரை தேடி தேடி பார்க்கிறார் திருமூலர். ஆனால் சிவனுக்கு இணையாக பக்கத்தில் கூட நெருங்கக்கூடிய அளவிற்கு எந்த தெய்வமும் இல்லை என்ற காரணத்தினால் திருமூலர் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்றார். அதற்கடுத்ததுதான் முக்கியம். சிவனடியாருக்கு இணையான ஒரு அடியார் எந்த சமயத்திலும் கிடையாது. காரணம், நீங்கள் சிவனடியாராக வர வேண்டும் என்பதே பிறவிகள் தோறும் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் சிவனை நோக்கியே நடக்க முடியும். அந்த சிவனுடைய ஈர்ப்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும்
உரித்தானதா என்றால் எல்லா மனிதர்களும் சிவத்தை நோக்கி வரமாட்டார்கள். யார் பிறவி பயனால், பிறவியினால் எடுக்கக்கூடிய நன்மையின் பலனாகத்தான் ஒருவர் சிவத்தை நோக்கி ஓர் அடியே எடுத்து வைக்க முடியும். அப்படியானால் நீங்கள் எல்லாம், இந்த சிவனடியாராக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் செய்த புண்ணியத்தின் பார்ப்பட்டுதான் இன்றைக்கு ஒரு சிவத்தை பற்றிய செய்தியை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்களே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் சிவனை பற்றி தெரியுமா என்றால் தெரியாது. சிறு சிறு தெய்வங்களை பற்றி தெரியும், குல தெய்வங்களை பற்றி தெரியும். ஆனால் சிவத்தை பற்றி அறிந்து கொள்வது என்பதே பெரும் பயனால் வருகின்ற பேர். அதனால் சிவனடியாராக இருப்பவர்கள் மற்ற அடியார்கள் வந்து தொழுவார்கள். சிவனடியார்கள் அவர்கள் மாத்திரம் அல்ல, தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சிவனுக்கு அடுத்தபடியாக அவர்கள் மதிக்கக்கூடிய நபர்கள் யார் என்றால், நெற்றியிலே திருநீறு அணிந்திருக்கக்கூடிய ஒரு சிவனடியாரை கண்டால் தேவர்களும் வந்து தொழக்கூடிய அளவிற்கு பெருமை பெற்றவர்கள் யார் என்றால் நம்முடைய சிவனடியார்களுக்கு அந்த பெருமை உண்டு. இதற்கு மேலே ஒரு பதவி என்பது கிடையாது. இந்தியாவிலே உயர்ந்தபட்ச பதவி குடியரசுத் தலைவர், பிரதமர். அதற்கு இணையான ஒரு பதவி என்பது சிவன் நமக்கு தருகின்ற இந்த அடியார் என்கின்ற ஒரு பதவி என்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பதவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த பெற்றதின் பயனை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வாரியார் சுவாமிகளுடைய வரலாற்றிலிருந்து ஒரு சில செய்திகளை இன்றைக்கு நாம் பார்ப்போம். அடுத்த மாதத்திலே வாரியாரும் வள்ளலாரும் எந்த விஷயங்களிலே ஒத்து போனவர்கள், அவருக்கும் இவருக்குமான ஒற்றுமைகள் என்ன என்ன என்பதை நாம் அடுத்த மாதம் வாரியாரும் வள்ளலாரும். வாரியார் என்பவர் வேறு யாரும் அல்ல, வள்ளலாரின் வாழையடி வாழையாக வந்த அந்த மரபிலே வந்தவர், நம் காலத்திலே வாழ்ந்த, அதாவது வாரியார் காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதே நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேர். நமக்கு முன்னோர்கள் எல்லாம் வள்ளலாரை பார்த்திருப்பார்கள், அதற்கு முந்தி இருந்தவர்கள் எல்லாம் சமயக்குறவர்களை பார்த்திருப்பார்கள். இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொருவரை பார்க்கின்ற பேறு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாம் ஒரு முறையாவது வாரியாரை நேரிலோ பார்த்திருந்தோமானால் அதைவிட பெரும் பேறு, பெரும் செல்வம் என்பது நமக்கு வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட செல்வத்தை நாமெல்லாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் நமக்கான ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. வாரியார் சுவாமிகள் ஒரு முறை சென்னையிலே சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த சொற்பொழிவு முடிந்தவுடன் அவர் பழனிக்கு செல்ல வேண்டும். அதற்கு முன்கூட்டியே அவர் புகை வண்டியிலே செல்வதற்கான பதிவை செய்து வைத்திருக்கிறார். இங்கிருந்து அவர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸிலே சென்று நம்முடைய திண்டுக்கல்லிலே இறங்கி அங்கிருந்து பழனிக்கு செல்ல வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். சென்னையிலே சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அவர் சொற்பொழிவை முடித்து விட்டார். முடித்து விட்ட உடனே ஒரு சின்ன பெண் ஒன்று அவர் முன்னால வருது. ஒரு சலவை தொழிலாளியினுடைய ஒரு பெண் குழந்தை. சாமி பஞ்சாட்சரம் கொடுங்கன்னு கேட்குது அந்த குழந்தை. எவ்வளவு கற்று தெளிந்த வாரியார் சுவாமிகள் ஒரு நிமிடம் யோசிக்கிறார். பஞ்சாட்சரம் கேட்கலாம், சிவபெருமானுடைய திரு ஐந்தெழுத்து மந்திரம் என்பதை காதிலே கேட்கலாம். இந்த குழந்தை கொடுங்கன்னு கேட்குதே, இதுவரையும் நமக்கு தெரியலே. முருகப்பெருமான் எப்படி ஔவையாரை சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சோதித்தானோ அப்படி அந்த குழந்தை வந்து வாரியாரிடம் கேட்கிறது, பஞ்சாட்சரம் கொடுங்கன்னு கேட்குது. எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நீ என்ன கேட்குற? அது ஒன்றும் இல்லை சாமி, உங்க இடுப்புல அந்த பையில திருநீர் இருக்கு பாருங்க, அதை கொடுங்க சாமின்னு கேட்டேன். ஓ, இதுக்கு பஞ்சாட்சரன்னு கூட ஒரு பேர் இருக்கா? ஆமா சுவாமி, அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லித்தான் அதை நெத்தியிலே இடுவாங்க. நமச்சிவாய மந்திரமோ சிவாய நம என்ற ஒரு மந்திரத்தையோ சொல்லிதான்
நெற்றியிலே அவர்கள் இடுவார்கள். அதனால் அது பஞ்சாட்சரம் தான். குடும்பம் கேட்ட உடனே வாரியார் சுவாமிகள் அந்த குழந்தைக்கு திருநீர் கொடுக்குறார். இந்த திருநீர் கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா மக்கள் வரிசையா நின்றுட்டாங்க. யாருக்கும் கொடுக்காம அவரால் போக முடியாது. இப்படி வரிசையா நின்றவர்கள் அனைவருக்கும் அவர் திருநீர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ரயில் கிளம்புவதற்குரிய நேரம் ஆயிடுச்சு. இப்ப திருநீர் கொடுத்து முடிக்கிறாரு. சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின் போயாச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு இவருக்கு புரியல. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு அன்பர் என்ன பண்றாரு, என்கிட்ட கார் இருக்கு ஐயா, உங்களை கொண்டு போய் நான் திருச்சி வரலையும் விட்டுறேன். நீங்க திருச்சியிலிருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி நீங்க திண்டுக்கல் போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி இது ஒரு நல்ல ஏற்பாடு தான். ஏன்னா அவர் அடுத்த நாள் பழனியில அவருடைய சொற்பொழிவு இருக்கு. இப்போ கார்ல இவர் பயணப்படுறார். பயணப்பட்டு திருச்சிக்கு போயிடுறார். திருச்சியிலிருந்து என்ன பண்றாரு, அடுத்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி திண்டுக்கல் போய் இறங்குறார். இவர் திண்டுக்கல்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி வரார். இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து பிபிசிஆர் முருகேச முதலியார்னு வேறு. அவர் யாருன்னா பழனி தேவஸ்தானத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவர். அவர் இறங்கி வராரு. இவரும் வாரியார் சுவாமி இறங்கி வர்றதை பார்த்துட்டு, என்ன சுவாமி இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? பழனியில சொற்பொழிவு இருக்கு, அதுக்காக வந்திருக்கேன். அப்படியா, சரி நீங்க இப்படி திண்டுக்கல் வந்து இடையில வந்து இறங்குறீங்க, என்ன நடந்தது? இல்ல, நேற்று ஒரு பெண் பஞ்சாட்சரம் கொடுங்கன்னு கேட்டா நான் என்னன்னு புரியாம முடிச்சேன். அந்த குழந்தையே சொன்னது திருநீற்றுக்கு தான் பஞ்சாட்சரன்னு பேரு, அதை கொடுங்க சாமின்னு கேட்டு வாங்கிடுச்சு. என்னுடைய ட்ரெயின் டைம் வந்து லேட் ஆகி போச்சு. அதனால நான் வந்து கார் மூலமா திருச்சி வரலையும் வந்துட்டேன். திருச்சியிலிருந்து திண்டுக்கல்ல ட்ரெயின் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்படியா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டு, என்ன விஷயம்? நீங்க வர வேண்டி இருந்த நேற்று அந்த ட்ரெயின் அரியலூர்ல விபத்தாயிடுச்சு. அரியலூர்ல விபத்தாகி 400 பேர் இறந்துட்டாங்க. நீங்க அந்த ட்ரெயின்ல வந்திருந்தா அந்த இறந்து போன ஒருவர்ல நீங்களாகவும் இருந்திருக்கலாம். முருகப்பெருமானுடைய திருவருளால் அந்த பஞ்சாட்சரம் என்பதை அந்த பெண்ணு கேட்க வச்சு உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு பழனி வரலையும் உங்களுக்கு ஒண்ணு வந்து முருகப்பெருமான் சேர்த்திருக்கிறான்னா அது முருகப்பெருமானுடைய கருணை என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்க வேண்டிய சில பொருட்கள் கிடைக்காம போதுன்னு வச்சுங்க, வருத்தப்படாதீங்க. காரணம், இறைவன் ஏதோ ஒரு ஏற்பாடு செய்துதான் அது உங்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கிறான். நம்ம மனிதனுடைய ஆசை என்பது இந்த பொருள் கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம். இருந்தாலும் இறைவன் நம்மீது வைக்கின்ற கருணையினால்தான் அந்த செயலை நமக்கு செய்து நம்மை காப்பாற்றுகிறார். சில பேருக்கு சில திருமணங்கள் தான் விரும்பிய பெண் கிடைக்கவில்லையே, வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டோமே என்று நினைக்கலாம். ஆனால் இறைவனுடைய ஏற்பாடு இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. அப்படி யாருக்கு எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைப்பதற்கு இறைவன் ஏற்பாடு செய்வான். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாம என்ன பண்றோம், கடவுள் மேல கோபிச்சுக்கிட்டு கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறோம். அவன் நல்ல கருணையோடு நமக்கு விதித்த வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மண் உலகிற்கு நம்மை அனுப்புறான். ஆனா நாம நினைச்சதெல்லாம் நடக்கலன்னு ஒன்னே கடவுள் மேல உடனே கோபம். அவன் எவ்வளவு பொறுமைசாலியாக இருந்து உனக்கு என்ன தேவையோ, எதை செய்ய வேண்டுமோ என்பதை அவன் தீர்மானித்து நமக்கு கொடுக்கிறான். இப்போ ஒரு திண்டுக்கல்ல இறங்கிட்டார். அந்த விபிசிஆர் முருகேச முதலியார் வந்து இவரை பார்த்துட்டு, ஐயா கார் தயாரா இருக்கு, நீங்க வாங்க என் கூட பழனிக்கு போலாம், உங்களை முருகப்பெருமான் காப்பாத்திருக்கார், அதுக்காக நீங்க திரும்ப ஒண்ணு முருகனுக்கு செய்ய வேண்டி இருக்கும்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு ஒண்ணு. அவர் என்ன பண்ணார்னா, ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த பழனியில் வந்து நீங்கள் சொற்பொழிவாற்றணும். இதுதான் நீங்கள் முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். வாரியார் இதற்கு ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு
25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் தனக்கு உயிரை மீட்டு கொடுத்த அந்த முருகப்பெருமானுக்காக அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பழனியிலே தொடர்ச்சியாக சொற்பொழிவாற்றினார். அங்க அந்த பழனியில தங்கத்தேர் யாராவது பார்த்திருக்கீங்களா? பழனி மலையில ஒரு தங்கத்தேர் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அந்த தங்கத்தேரை ஒரு தனி மனிதனால் செய்யப்பட்டது. அவர் யாருன்னா, இப்ப நான் சொன்ன பாருங்க, VPCR முருகேச முதலியார் என்பவர் தான் முருகனுக்காக தன்னுடைய பணத்திலிருந்து ஒரு தேரை செய்து கொடுத்தார். நம்ம குடியாத்துல அந்த VPCR முருகேச முதலியாருக்கு உறவினர் பெண்ணு இங்க இருக்கிறாங்க. அது யாருன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. மிகப்பெரிய இடத்துல அந்த பெண்ணை கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம ஆன்மீக மேடையில அரசியல் கலந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுனால அப்பேற்பட்ட அந்த முருகேச முதலியாருடைய பரம்பரை வாரிசு நம்ம குடியாத்துல இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அங்கே சொற்பொழிவை நிகழ்த்தினார். ஆக மனதிற்குள் நல்ல எண்ணங்களும் அல்லவற்றை நீக்கி நல்லதை நீங்கள் நினைக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு அடி எடுத்து இறைவனை நோக்கி நகர்ந்தீர்களே ஆனால் உங்களை நோக்கி 100 அடி இறைவன் நகர்ந்து வருவான். எப்பவுமே நாம ஒண்ணு கவனத்துல வச்சுக்க வேண்டியது, துன்பங்கள் மாத்திரம் நமக்கு சொந்தமானதல்ல. வானத்திலே பார்க்கின்ற மேகங்கள் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. இயற்கை இது எதற்காக நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது என்றால், உயர்ந்தபட்ச சக்தியாக இருக்கக்கூடிய இந்த 50 பூதங்களே நேற்று இருப்பது போல் இன்று இல்லை, இன்று இருப்பது போல் நாளை இல்லை. அதனால் வாழ்விலே துன்பங்கள் வருகின்ற பொழுது அந்த துன்பங்கள் மொத்தம் நமக்கு மட்டுமே சொந்தம், அடுத்த மனிதனுக்கு துன்பமே இல்லாமல் இன்பமாக வாழ்கிறான் என்று நினைக்காதீர்கள். எல்லா மனிதர்களுக்குள்ளும் துன்பங்களும் இருக்கிறது, இன்பங்களும் இருக்கிறது. இரண்டையும் யார் ஒருவன் தராசு தட்டை போல் சமமாக கருதுகிறானோ, இன்றைக்கு இறைவன் கொடுத்த அந்த துன்பத்தை நாளைக்கு அவனே வந்து நம்மை நீக்கி வைப்பான் என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் வந்துவிட்டால் இறை மீது நமக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வை மேம்படும். அடுத்து ஒரு செய்தி, நடிகவேள் MR ராதாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திரையுலகிலே மிகப்பெரிய ஜாம்பவான், அதாவது நவரசங்களையும் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருன்னா நடிகவேள் MR ராதா தான். அவர் இருந்த பாதை என்பது நாத்திக பாதை. அவருடைய காலத்திலே வாரியார் சுவாமிகள் மக்களிடம் ஆன்மீகத்தையும் சைவத்தையும் கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்து கொண்டிருந்தவர். நந்தனார் சரித்திரத்தை கிந்தனார் சரித்திரம் என்று நாடகத்தை நடத்தியவர் MR ராதா. எல்லாவற்றிற்கும் எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கிழக்கிலே சூரியன் தோன்றினால் மேற்கிலே மறைவதை போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்றுக்கொன்று எதிராக ஒரு செயல் இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இறைவன் இரவென்றும் பகல் என்றும் படைத்தான், ஆண் என்றும் பெண் என்றும் படைத்தான். நல்லவர்கள் இருக்கின்ற காலத்திலே தீயவர்களும் இருந்தார்கள். கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலே துரியோதனனும் இருந்தான், சகுனியும் இருந்தான். அதனால் எல்லா காலத்திலும் எல்லோரும் நல்லவர்களாக பிறப்பார்கள் என்று நாம் எண்ணி விடலாக. நல்லவர்கள் இருக்கின்ற காலத்திலே தீயவர்களும் இருப்பார்கள். நல்லவர் பேர் சொல்கின்ற காலம் வரை தீயவர் பேரும் சொல்லப்படும். ராவணனை கேட்கின்ற பொழுது உனக்கு வந்திருப்பவன் ராமன் என்று தெரிந்தும் நீ அவரை ஏன் போர் தொடுக்கிறாய், அவருடைய மனைவியை கொடுத்து விடலாமே என்று கேட்கின்ற பொழுது ராவணன் சொன்னான், ராமன் என்ற நல்லவனை பற்றி பேசுகின்ற பொழுது ராவணன் என்ற கெட்டவனை பற்றியும் பேசுவார்கள். ஆக ராமன் உள்ளவரை ராவணனும் இருப்பான் என்ற காரணத்தினால் தான் நான் என் நிலையில் இருந்து மாற்றிக்கொள்ளவில்லை என்று ராவணன் சொன்னதை போல நடிகவேள் MR ராதா அவர்களும் கிருபானந்த வாரியார் அவர்களும் ஒரு திருமணத்திலே ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்படி சந்தித்துக் கொள்கின்ற பொழுது எப்பொழுதுமே திரைப்படத்தில் கூட நக்கல் நையாண்டியோடு நடிக்கக்கூடியவர் MR ராதா அவர்கள். அப்பேற்பட்ட அவர் வாரியார் சுவாமிகளை பார்த்து ஒரு வணக்கம் வைத்து விட்டு, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார். நீங்கள் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். முருகனுக்கு எத்தனை தலைன்னு கேட்டார்.
6 படை கொண்ட என் முருகனுக்கு 6 தலை. அப்படியா? இப்போ 6 தலை வச்சிருக்கிற முருகன் இரவுல எப்படி தூங்குவார்னு கேட்டார். இது எம்.ஆர். ராதா அவர்கள் கேள்வி கேட்டார் வாரியார். இதுக்கு வாரியார் எப்படி பதில் கொடுத்தாருன்னு பாருங்க. அது ஒரு திருமண மண்டபம். திருமணம் நடக்க இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த மணப்பெண்ணினுடைய தந்தையை கூப்பிட்டார். கூப்பிட்டு, நேற்று இரவு நீங்க தூங்கினீர்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், கல்யாண வேலையை வச்சுட்டு எப்படிங்க நான் தூங்க முடியும்? எப்படி தூக்கம் வரும்? நான் தூங்கியே 2-3 நாள் ஆச்சு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் அனுப்பிட்டார். இப்போ எம்.ஆர். ராதாவை பார்த்து சொன்னார், ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே 2-3 நாட்கள் உறங்காமல் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால், இந்த உலகத்தையே காக்கின்ற எம்பெருமான் முருகனுக்கு 6 தலையோடு இருக்கின்ற முருகன் எப்படி உறங்குவான் என்று வாரியார் சுவாமிகள் அவருக்கு ஒரு பதில் உரையை கொடுத்தார். அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு வாரியாருக்கு இருந்த மிகப்பெரிய சிறப்பே, எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் அவருக்கு. அதே போல வேலூர்ல வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, அப்ப எதிர் துருவத்துல இருந்தவங்க திராவிட இயக்கங்களும் வாரியாரை பின்பற்றுபவர்கள். அப்போ என்ன பண்ணாங்க, வேலூர் முழுக்க ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க. கிருபானந்த வாரியார் வருகிறார் என்பதற்கு பதிலாக கிருபானந்த லாரி வருகிறார்னு போஸ்டர் போட்டாங்க. இது நடந்த நிகழ்வு. அவர் உருவத்தை கேலி செய்வதற்காக கிருபானந்த லாரி வருகிறார் அப்படின்னு போஸ்டர் போட்டாங்க. அன்றைய தினத்திலே அந்த வேலூருக்கு பெரியார் வர்றார். இந்த பெரியார் வரும்போது இந்த போஸ்டர் எல்லாம் பார்க்கிறார். என்ன கிருபானந்த லாரி வருகிறார்னு போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே, வாரியார் எங்கு சொற்பொழிவு ஆற்றுகிறாரோ அந்த சொற்பொழிவு மேடைக்கு அருகிலே இருக்கக்கூடிய வீடு ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவருடைய வீடு. அவர் வீட்டில் தான் இரவு பெரியார் தங்குகிறார். தங்குகின்ற பொழுது மேல் மாடியிலே உட்கார்ந்து வாரியார் என்ன பேசுகிறார் என்று கேட்கிறார். கேட்கின்ற பொழுது அவருடைய இந்த சமய சொற்பொழிவும் தமிழ் மீது இருந்த ஒரு பேராற்றலையும் கேட்ட பெரியார் உடனே தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களை அழைத்து, நாம் ஒரு வகையிலே இந்த சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல வாரியார் அவர்கள் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் செய்யக்கூடிய அதே பணியைத்தான் அவரும் செய்து கொண்டிருக்கிறார். தமிழிலே மிகப்பெரிய பேராற்றல் உள்ளவராக வாரியார் சுவாமிகள் இருக்கிறார். இன்று முதல் நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாரும் வாரியாரை விமர்சனம் செய்வதோ வாரியாருக்கு எதிரான போஸ்டர் ஒட்டுவதோ கூடாது என்று அன்றைக்கு அறிவுறுத்தி சொன்னார். காரணம், வாரியாரிடம் இருந்தது வெறும் சமயம் மட்டுமல்ல, ஒரு பள்ளிக்கூடமே சென்று படிக்காத வாரியாரிடம் இருந்தது செந்தமிழ். அந்த செந்தமிழ் இருந்த காரணத்தினால்தான் அவருக்கு இவ்வளவு பேரும் புகழும் கிடைத்தது. அதே போல இன்னொரு சம்பவம் நம்ம குடியாத்துல நடந்தது. இதை சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள் வாரியாரை பற்றி சொற்பொழிவு ஆற்றுகின்ற பொழுது நம்ம ஊரை பற்றிய ஒரு செய்தியை பதிவு பண்ணி வச்சிருக்கார். வாரியார் சுவாமிகள் ஆஸ்திக சமாஜத்துல சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல மதுரையிலிருந்து சண்முக பிள்ளை என்பவருக்கு உறவினர்கள் நம்ம பிச்சனூர்பேட்டை பக்கம் தான் இருக்கிறாங்க போல இருக்கு. அந்த உறவினர் வீட்டுக்கு கணவனும் மனைவியும் இங்க வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க, அப்போ சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கு வாரியாரது மாலை நேரத்துல. அப்போ அவருடைய துணைவியார் என்ன பண்றாங்க, நான் வாரியார் சுவாமியினுடைய சொற்பொழிவை கேட்கறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு சொற்பொழிவுக்கு போனாங்க. அன்றைய நாளிலே வாரியார் சுவாமிகள் ஆற்றிய சொற்பொழிவு எதுனா, அத்திரி முனிவரை பற்றியும் அனுசூயை என்ற ஒரு பத்தினியை பற்றியும் சொற்பொழிவு நிகழ்த்திட்டு இருக்கார். அதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் எப்படி விட்டு கொடுத்து வாழ்தல் என்பதை பற்றி வாரியார் விளக்குகிறார். விளக்கும் போது இதை கேட்டுட்டு அந்த பெண் தனக்குள்ளே ஒரு மனமாற்றத்திற்கு உள்ளாயிறார்.
ஒரு இல்லறம் என்பது எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை வாரியார் அவ்வளவு அழகாக விளக்கி சொன்னதை கேட்ட அந்த பெண் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இரவு உறங்கிட்டு இருக்காங்க. அந்த கணவர் மதுரை சண்முகம் பிள்ளை, அவர் நல்ல கட்டில தூங்கின்னு இருக்காரு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு கணவனுடைய காலை கழுவி அதை ஒரு பாத்திரத்துல கொண்டு போய் ஓரமா வச்சுட்டாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறவரு காலையில கால் மேல ஜில்லுன்னு தண்ணி படவே என்னடா அதுன்னு எந்திரிச்சு பாக்குறாரு. மனைவி, ஒரு அடங்கா பிடாரியாக இருந்த ஒரு மனைவி நம்ம காலை கழுவுறாளே, இது என்ன ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு மனைவி கிட்டே கேட்கிறாரு. இது என்னமா நடந்தது? நேத்து வாரியார் சுவாமியினுடைய சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். ஒரு கணவனிடம் மனைவி என்பவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொன்னார். அவர் சொன்ன பிறகுதான், எவ்வளவு பெரிய வசதியான வீட்டுல பிறந்த பெண்ணா இருந்தாலும் ஒரு கணவனுக்கு நாம் ஆட்பட்டு நடக்க வேண்டும் என்பது அவர் சொன்னதை கேட்ட உடனே நான் மாத்திக்கிட்டேன். அதனாலதான் உங்க காலையில எழுந்து உங்க காலுக்கு பாத பூஜை பண்ணேன் அப்படின்னு உடனே அடுத்த நாள் அவர் என்ன பண்ணாரு, மதுரை சண்முக பிள்ளை வாரியார் தங்கி இருக்கிற அந்த அறைக்கு உள்ள போறார். போயிட்டு வாரியார் சுவாமிகளுடைய காலில் விழுந்து வணங்கி அவரை கேட்கிறார், என்னுடைய மனைவி நேற்று எப்படி இருந்தாலும் முந்தா நாள் எப்படி இருந்தாலும் தெரியாது, முற்றிலுமாக என் மனைவி மாறி போனதுக்கு உங்களுடைய சொற்பொழிவு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு உடனே வாரியாருக்கு ஒன்றும் புரியல. பொதுவா சொல்ற மாதிரி சொற்பொழிவு நிகழ்த்திட்டு போனோம், இது என்னவோ ஒரு செய்தியை சொல்றாரு, என்ன நடந்ததுங்க? ஒரு நாள் கூட நான் சொல்வதை என் மனைவி கேட்கவே மாட்டான். அவள் என்ன நினைக்கிறாளோ அதைத்தான் செய்வாள். அப்படிப்பட்டவள் நேற்று ராத்திரி தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு கால் ஜில்லுனாச்சு, பார்த்தா பாத பூஜை பண்ணிட்டு இருக்கா. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அத்திரி முனிவருடைய கதையும் அனுசூயை கதையும் சொன்னாரு. அதை கேட்ட உடனே என் மனசு மாறி போச்சு. என் குடும்பத்தினுடைய மாற்றத்துக்கு காரணமே உங்களுடைய சொற்பொழிவு தாங்க ஐயான்னு சொல்லிட்டு, ஆக பொதுவாக சத்சங்கங்களுடைய கேட்பதனுடைய நோக்கம், சில முடிவுகளை வாழ்க்கையில நாம் எடுத்து வச்சிருப்போம். அது இடது பக்கத்தில் சரியா இருக்குமா, வலது பக்கம் சரியா இருக்குமான்னு சில நேரங்கள்ல நாம முடிவு எடுக்க முடியாமல் திகைத்து போயிருக்கின்ற தருணங்களில் இந்த மாதிரி ஆன்மீக அருளுரைகளை நீங்கள் கேட்கின்ற பொழுது இயல்பாகவே எது சரியான முடிவு என்று இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவான். உங்களுக்கு இந்த முடிவு சரியா அந்த முடிவு சரியான்னு ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட் இருக்கும். நமக்கு நாம் எடுத்த முடிவு இது சரியா அது சரியா, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக அருளுரைகளை நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களுக்கான பாதை என்பது இறைவன் சரியா காட்டுவான். அதற்காக தான் அந்த காலத்திலிருந்து நம் முன்னோர்கள் மாதத்திற்கு ஒரு நாளாவது இறைவனை பற்றிய செய்திகளை கேட்கணும்னு அன்னைக்கு ஆலயத்துல கூட்டங்கள் நடத்தி மக்களுக்கு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். இது ஒரு சம்பவம் நம்ம குடியேற்றத்துல மதுரையில் நடந்த ஒரு பெரிய மனமாற்றம் என்பது அங்கு நடந்தது. இன்னொரு செய்தி, நம்முடைய நகர்ப்புறத்தை அண்டியுள்ள ஒரு கிராமத்திலே, அது எந்த கிராமம் என்று அவருக்கு தெரியல, ஒரு ரிக்ஷாக்காரன் ஒரு நாளைக்கு அவருடைய வாரியார் காலத்துல 20 ரூபாய் சம்பாதிச்சாவே பெரிய விஷயமா ரிக்ஷாக்காரன். அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய மனைவி கையில 10 ரூபாய் கொடுத்து தினந்தோறும் வாரியார் சொற்பொழிவு நடக்குது, குடியாத்தல் நடக்கிற இடத்துக்கு அனுப்பிவிடுவான். அப்ப அவனுடைய நண்பன் கேட்டான், ஏண்டா நீ சம்பாதிக்கிறது 20 ரூபாய், உன்னுடைய மனைவிக்கு 10 ரூபாய் கொடுத்து அனுப்புறிய, குடும்பத்தை எப்படிடா நடத்துவன்னு கேட்டான். பணம் இன்னைக்கு போனா நாளைக்கு சம்பாதிச்சிடலாம், நான் மனைவி மாற்றம் அடையலாம், நாளைக்கு இன்னொரு மனைவி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வாரியார் சொற்பொழிவை எப்போ இவ கேட்டாலோ அன்னையிலிருந்து நான் எதை பேசினாலும் ஏற்கு மாறா பேசுறவோ எல்லாத்தையும் சரின்னு சொல்றா. என்னடி காரணம்னு கேட்டேன். வாரியார் சாமி சொன்னாரு, அவர் சொன்னார்னா அது சத்தியமாகத்தான் இருக்கும், அதனால அவர் சொல்றத நான் கேட்டேன். ஒரு கணவனிடம் மனைவி எப்படி நடந்துக்கணும்ன்றத வாரியார் சுவாமி அவ்வளவு அழகா எடுத்து வைத்ததினால் நான் 1-2 சம்பவங்களை தான் சொல்றேன். ஒட்டுமொத்த தமிழகத்திலே எத்தனையோ மனிதர்கள் அசைவ உணவை உட்கொண்டவர்கள் எல்லாம் சைவத்துக்கு மாறியதற்கு பெரும் காரணம் வாரியார் சுவாமிகள் ஆற்றிய உரைகளின் மூலமாக
பல பேருடைய மனமாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஆண்களை விட பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர். குழந்தைகளுக்கும் தன்னுடைய சொற்பொழிவிலே முதல் வரிசையிலே குழந்தைகளை உட்கார வைப்பார். அதற்கு பின்னால் பெண்கள், அதற்கு பின்னால் ஆண்கள். ஒரு குழந்தைக்கு தலைப்பெழுத்து, அதாவது இன்ஷியல்னு சொல்றோம் பாருங்க, அந்த இன்ஷியலை பொதுவா தந்தையினுடைய பெயரை தான் இன்ஷியலா போடுவாங்க. முதலாக தாயின் பெயரை இன்ஷியலா போடணும்னு சொன்னவர் யாருன்னா முதலாக வாரியார் சுவாமி தான். ஏனென்றால் ஒரு தந்தையினுடைய கடமை என்பது ஒரு குறிப்பிட்ட சமயத்தோடு முடிஞ்சிடுது. ஆனால் ஒரு 10 மாதம் அந்த குழந்தையை வயிற்றில் வைத்துக் கொண்டு அந்த சுமக்கின்ற வலி என்பது அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் என்பதை வாரியார் உணர்ந்து வைத்திருந்தார். அதனால் தந்தையின் பெயரை இன்ஷிலா போடலனா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு தாயின் பெயர் தான் ஒரு குழந்தைக்கு இன்ஷிலா போடணும்னு சொன்னவர் வாரியார். அது பிற்காலத்திலே ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே சட்டமன்றத்திலே வாரியார் சுவாமியினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு சட்டமாகவே மாறிவிட்டது. இன்றைக்கு தந்தையின் பெயரையும் தாயின் பெயரையும் இன்ஷியலாக நாம போட்டுக்கொள்ளலாம் என்று ஒரு சட்டமே வந்ததற்கு காரணம் வாரியார் சுவாமிகளுடைய அருள்.